குட்டி ட்ரீட் விலாகுங்க. வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு குட்டி டின்னர் அவுட்டிங்கு. ஸோ அதுதான் இங்கே இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு அருண் ஷர்மி சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டின்னர் போனோம். ஸோ அதுதான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒன் டைன் ரெஸ்டாரண்ட், நாமக்கல்லில் இருக்க ஒன் டைன் ரெஸ்டாரண்ட்டில் என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி, அதாவது சித்தி பையன், அவங்க வந்து ட்ரீட் வச்சாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேமிலியாக எல்லோரும் போய் ஒரு டின்னர் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ ரேராக கிடைக்கும் போது நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ யூஸ்வலாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஒரு டேயில் வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அங்கே இருக்கிற ஃபுட்டும் நம்ம நிறைய ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நான் வீடியோஸ் இதுலேருந்து எடுத்து. நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதோடைய என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்ணும், இல்லை நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்தோன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா செட்டிங்ஸ்லாம் அது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து புது என்விரான்மெண்ட் கிடையாது. ஆல்ரெடி நம்ம யூஸ் டு தட். இந்த பிளேஸ்க்கு அடிக்கடி போனதால நம்மளுக்கு ஒரு டச் இருக்குது. ஸோ நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. நம்ம மிரர் பார்த்தா நம்ம விடுவோமா? குட்டியாக செல்ஃபி எடுத்தாச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய டேவை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த மொமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த மொமெண்ட்டுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுத்தாச்சு. அடுத்தது எப்பவும் போல் ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஆஸ் யூஷுவல். ஸோ அதை நம்ம சேஸ் பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சிப்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அது ஆக்சுவலி நல்ல ஹாட் அண்ட் சூப்பு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அதில் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெப்பர் அண்ட் சால்ட் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சில்வர் ஸ்பூனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்தில் அழகாக ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படியோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டுக்கு தான் வரும். அப்போ வேறு மாதிரியான ஒரு இது கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக ஒரு இட் வில் டேக் சம் டைம் இல்லைங்களா? ஸோ உட்காந்துட்டு இருந்தோம். நான் இந்த சூப்பும் வந்து ஆக்சுவலி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லே. இந்த லங்ஃபங் சூப், அதாவது சிக்கன் சூப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நல்லா ஹாட் அண்ட் பெப்பராக ஒரு மாதிரி ஒரு புளிப்பு, அது அந்த ஸ்பைசி, அந்த சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது சாப்பிடும்போது நல்லா இருந்தது. யாரெல்லாம் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க அப்பா, சித்தப்பா, அப்புறம் எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், நான், என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ 6 பேர் போயிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த சூப் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு சூப். எப்போ போனாலும் இதை நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூஷுவலாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன் சாப்பிட்ருப்போம். இது வந்து ட்ராகன் பன்னீர். எப்படி ட்ராகன் சிக்கனுடைய டேஸ்ட் இருக்குமோ அதே ஃப்ளேவரில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் தரமாட்டேன், நீங்களாம் நான்வெஜ்ஜில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். இல்லை நான் சாப்பிட்டே ஆகுன்னு சொல்லிட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அந்த சிக்கன் மட்டும்தான் மிஸ்ஸிங், தவிர அந்த சிக்கனுடைய ஃப்ளேவரில் அதே டெக்ஸ்டரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, வேல்யூபிளாக இருந்தது. நான் வந்து ஆங்கிள் மாற்றி எடுத்துட்டேங்க. ஒரு வாட்டி வெர்டிக்கலாக, ஒரு வாட்டி ஹாரிசான்டலாக. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம சூப் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மெனு வந்துருச்சு. இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, நார்மல் ப்ளெயின் நான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்லிக் நான். ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய காம்போ, சிக்கன் காம்போ கிரேவி ஒன்று அண்ட் மட்டன் கிரேவி ஒன்று, நார்மல் வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கேரட்டு, ஸோ கேப்சிகம் அதெல்லாம் போட்டிருந்தது. ஸோ மேஜராக இதுதான். ஏன்னா நம்ம வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியெல்லாம் சாப்பிட முடியாது. லஞ்ச்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டர்ஸு, ஒரு சூப்பு, ஒரு ப்ளெயினாக ஒரு நானு, ஒரு கிரேவி சாப்பிட்டு லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்காக சும்மா ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு ஐதீகம், சம்பிரதாயம்ன்ற மாதிரி லைட்டாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இதுதாங்க மேஜராக இருக்க மெனு நம்மளுடைய டிஷ்ஷில். ஸோ எல்லாமே இந்த 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ இந்த சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் எனக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் என் ஹஸ்பண்டோட சித்தப்பா, அதாவது என்னோடய சின்ன மாமனார் வந்து
ரைஸ் வந்து நான் வேணால் எடுத்துக்கிறேன், நீங்கள் நான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸை கொடுத்துட்டு நம்ம ஒரு பீஸ் நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக ஃபில்லிங்காக இருந்தது. அவங்களுடைய பெரியம்மாவும் உங்களுடைய தம்பி ரொம்ப வந்து அடிக்கடி ஒரு சீக்ரெட் பேசுகிற மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸும் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடா தான். ஃபலூடா வந்துச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் மாமியார் ஆஃப் ஆகிட்டாங்க. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஆக்சுவலி குட்டியாக மினி ஃபலூடா தான் சொல்லியிருந்தோம், பட் அது இல்லை, அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. ஸோ இது வந்து ராயல் ஃபலூடா. ராயல் ஃபலூடா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு ப்ளஸ் ஐஸ்கிரீம் இருக்கும். இதில் இன்னொன்று இருந்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ அது ரொம்ப நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி சாப்பிடணும், ரொம்ப வந்து எனர்ஜி தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி நான் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மூதியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ராயல் ஃபலூடா சொல்லியாச்சு. இது ஃப்ரூட்ஸ் வித் ஐஸ்கிரீம் இருந்ததால் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பட் நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு எல்லோரும் வந்து டிவைட் பண்ணி எப்படியும் அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. பட் குழந்தைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா கலர் கலராக ஃப்ளேவரிங்ஸ் இருக்குங்களா. பட் எனக்கும் ஆல் டைம் இது ஃபேவரட் தான். ஃபலூடானா நான் அதுக்கு அப்ஜெக்டே பண்ண மாட்டேன். ஸோ நானும் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஃபில்லிங்காக எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ நல்ல ஒரு டின்னர், சூப்பராக போச்சு இந்த டின்னர். ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் அது வேல்யூபிளான டைம். மொமெண்ட் வந்து ரொம்ப மெமரபுளான மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர், இந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 இதுவாக டிவைட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இது ஃபுல்லாக பவுலாக இருக்கிறதால எப்படி அதை ஸ்கூப் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுல காம்ப்ளிகேஷனில் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 40 minutes கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபலூடா காலி பண்ணுறதுக்குனே. ஸோ லைட்டாக சாப்பிட்டு ஃபலூடா லாஸ்ட்டில் ஹெவியாக சாப்பிட முடியும். பட் ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபலூடா சாப்பிட்றதுன்றது ரொம்ப டிப்பிக்கலான ஒரு விஷயம். நான் எதை பற்றியும் கவலைப்படலைங்க. நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஸ்வீட் சோம்பு வச்சு விளையாடிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒன் டைன் ரெஸ்டாரண்ட் கவர்லேயே போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகே நம்ம சண்டே ஈவினிங் இது நம்ம சண்டே லஞ்ச் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி எதுக்காக இந்த ட்ரீட் அப்படின்றது நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் எண்ட் ஆஃப் த செஷனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் சோம்பு எப்போவுமே நம்ம எந்த ஹோட்டல் போனாலும் சரி அதை வச்சு நல்லா வந்து ஃபன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபலூடாவில் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒன்று குத்தி கொடுப்பாங்க. அதுவும் குழந்தைங்களாட்டும் நம்மளாட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க நல்லா ஃபன் பண்ணுவோம். அதையும் வீட்டுக்கு சரி ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடையாக எடுத்துகிட்டு அதை வச்சு விளையாடிட்டே ஃபன் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோங்க. என்ன அடுத்தது நம்ம இறங்க வேண்டியதான். இதோ பாருங்கள் இங்கே நிற்கிது பாருங்கள், இந்த வண்டி தான் நம்ம தம்பி வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் ட்ரீட்டு. ஸோ இந்த ஒரு கார் வாங்கினதுக்காக இந்த ஒரு ட்ரீட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளும் என்ஜாய் பண்ணி இந்த மூமெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதில் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு சீன் வரும் பாருங்கள், சூப்பராக வந்து அது ஒரு ஃபினிஷிங்கோடு முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்கும் வந்து பேக் பெயின் வந்துருச்சு. நான் ஆஸ் யூஷுவல் எனக்கு சொன்ன மாதிரி பேக் பெயின் இருந்ததால் இப்போ அவங்களுக்கும் வந்து பேக் பெயின் வந்துடுச்சு. ஸோ அந்த பெல்ட் வந்து அவங்க பையன் வந்து டைப் பண்ணி விட்றாரு. அம்மா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, சரி டைப் பண்ணி விட்டோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிகிட்ருக்காரு. அதுதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொண்ணுங்களை விட பையங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பாசம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேரிங் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் எல்லாமே கேர்ள்ஸ், எனக்கு அந்தளவுக்கு வந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ அவங்க ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு பெல்ட்லாம் போட்டுவிட்டு ஏறி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏறினாங்க. நம்மளுக்கு இடம் கிடச்சா போதும், சீட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து ஏறி உட்காந்தாச்சு. இப்படி தாங்க எண்ட் ஆஃப் த டேயில் வந்து முடிஞ்சது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஸ்பெஷல் மூமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கூடிய சீக்கிரம் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறங்க. டைம் தாங்க பற்ற மாட்டேங்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோன் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.